ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைமரா சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் நார்மல் பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தாவில் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் பாஸ்தாவை போட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். அந்த ஃபில்டர் பண்ணின பாஸ்தாவோடையே இப்போ ஒரு பிக் ஆனியனில் ஒரு டொமேட்டோவும் போட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்தாவோடையே சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை வந்து மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து மூணுமே சேர்ந்து நல்லா அதை கொஞ்சம் லைட்டாக சால்ட், அதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டு வேக வைக்கிறேன். இப்போ நல்லா மூணுமே நல்லா பாயில் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னாக்க பன்னீர் எடுத்துக்கிறேன். பாதி பன்னீர், மில்கி மிஸ்ட்னாக்கா இப்போ 200 கிராம்ஸ் வாங்கினோம்னாக்கா ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு கப்பு பாஸ்தா போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து 100 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 10 பல் கார்லிக் போட்டுட்டு அதிலோட கொஞ்சம் மில்கையும் அதிலோட ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவு காஷ்மீரி சில்லி பவுடரையும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். இதில் போட்டு அது நல்லா இப்போ இதாகிடுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அதையும் நம்ம வந்து கிளறிண்டே இருந்தோம்னாக்க நல்லா அது வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரிகோனா பவுடரையும் சில்லி ஃப்ளேக்ஸையும் வந்து போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸையும் ஒரிகோனா பவுடரையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு பெப்பரையும் போட்டுட்டு சால்ட் எப்படி இருக்கோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது பண்ணுறதும் ரொம்ப எல்லாமே நமக்கு ரெடியாக இருந்துச்சுனாக்கா ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஈவினிங் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். ஒரு கப்பு நம்ம கொடுத்தோம்னா கூட ரொம்ப நல்லா இதுவாகும். இதில் நம்ம ஒரு கப்பு, உங்களுக்கே தெரியும், ஒரு கப் பாஸ்தா போட்டாலே அது 2 கப் அளவுக்கு வந்துடும். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளை திரைமரா சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.